ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் ப்ரியாம்பிள் அப்படிங்கிற டாபிக். முகவுரை அல்லது முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரியாம்பிள். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாபிக்ஸ் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நேஷ்னல் சிம்பிள்ஸ் அப்படின்னு டாபிக் பார்த்துருப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டாபிக் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இந்த 2 டாபிக் முடிஞ்சாச்சு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தி ப்ரியாம்பிள், முகவுரை அல்லது முகப்புரை அப்படிங்கிறது. சரியா? ஸோ முகவுரைனா என்ன, முகப்புரைனா என்ன நாம் பார்த்துருப்போம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்திய மக்களாகி குடிமக்களாகி நாம் அப்படின்னு ஆரம்பிக்கும், வாசம் ஆரம்பிக்கும். சரிங்களா? சரிங்க சார். இந்த முகவுரை என்ன சொல்ல வருது, என்ன மீன் பண்ணுது, இது யார் எழுதுனா, யார் உருவாக்குனா, எதற்காக இந்த முகவுரை வைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா போன்ற பல்வேறு தகவல்களை நம்ம கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த முகவுரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் த ப்ரீஃபேஸ் டு த கான்ஸ்டிடியூஷன். ப்ரீஃபேஸ் மீன்ஸ் அறிமுகம், ப்ரீஃபேஸ் டு த கான்ஸ்டிடியூஷன். நம்ம ஒரு லெட்டர் எழுதும் பார்த்தீங்களா, ஒரு கடிதம் எழுதுகிறப்ப ப்ரீஃபேஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன், கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகம் தான் இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது. சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா, இதை யார் உருவாக்குறாங்க அல்லது இந்த ப்ரியாம்பிள் பற்றின கான்செப்ட் எப்போ உருவான்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 13 1946 ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வராரு ஜவஹர்லால் நேரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் நோக்க தீர்மானம், நோக்க தீர்மானம், நோக்க தீர்மானம். இந்த நோக்க தீர்மானம் அப்படிங்கிறத முன்மொழிகிறாரு ஜவஹர்லால் நேரு. சரிங்க சார், வாட் இஸ் மீன் பை அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்? நோக்க தீர்மானம்னா என்ன, எதற்காக இந்த நோக்க தீர்மானமானது ஏற்படுத்தப்படுது? நம்ம பார்த்துருப்போம். இந்த டிசம்பர் 13 1946 சரிங்களா 3வது செஷன்ஸ் கூடுறாங்க எங்கன்னா டெல்லியில். இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய 3வது கூட்டமானது இந்த தேதியில், இந்த இயரில் டெல்லி அப்படிங்கிறது நடக்கும். டெல்லி. சரியா? இந்த கூட்டத்தில் ஜவஹர்லால் என்ன பண்ணுறாரு, ஒரு நோக்க தீர்மானத்தை கொண்டு வராரு. இந்த அரசியலமைப்பு எதையெல்லாம் கொண்டிருக்க வேண்டும், அரசியலமைப்பினுடைய நோக்கம் அனைத்தையுமே ஒரு ப்ரிஃபேஸாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வராரு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா பிற்காலத்தில் இட் மீன்ஸ் ஜனவரி 22 1947 சரிங்களா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அரசு நிர்ணய சபையால் இந்த நோக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்பாங்க. ஜனவரி 22 1947 டிஎன்பிசியில் ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின் தான். நோக்க தீர்மானமானது எந்த தேதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? த சேம் டேட், ஜனவரி 22 1947. அதே போல் இன்னொரு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நோக்க தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு. யாரு? ஜவஹர்லால் நேரு. Objective resolution was given by ஜவஹர்லால் நேரு. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நோக்க தீர்மானம் முன்மொழியப்பட்ட தேதி அல்லது ஆண்டு எதுன்னு கேட்டிருப்பாங்க. இதுதான் டிசம்பர் 13 1946. சரிங்களா? மொத்தம் 3 கொஸ்டின். ஒன்று, நோக்க தீர்மானம் யாரால் முன்மொழியப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? நோக்க தீர்மானத்தை முன்மொழிந்த ஆண்டு மற்றும் தேதி கேட்டிங்கன்னா டிசம்பர் 13 1946. அதே போல் பார்த்தா நோக்க தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்புன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கேட்டாங்கன்னா ஜான் 22 1947. சரிங்களா? சரிங்க சார், நான் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கிறேன். இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இட் வாஸ் ட்ரான் ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு படிச்சிருக்கேன் சார். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு தான் சொல்கிறீங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத இட் வாஸ் ட்ரான் ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கேன் சார் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களை எழலாம். சரிங்களா? ஸோ லிசன், the concept of preamble was drawn from USA Constitution. preamble எழுதணும், preamble கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் உருவானது USA Constitution பேஸ் பண்ணி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1787 ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில், சரிங்களா, ஐக்கிய அமெரிக்க நாடு உருவாக்கிய அரசியலமைப்பில்
முகவுரை எனும் கருத்தானது முதலாக இடம்பெற்றது. பிரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ கொண்டு வராங்க? 1787 யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறை கொண்டு வராங்களோ அப்போதான் இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படுது. உலகத்துக்கு பிரியாம்பிளை அறிமுகம் செய்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ அதே போல தான் இந்தியாவிலும் இந்த கான்செப்ட் ஆஃப் பிரியாம்பிள் வாஸ் ட்ரான் ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன். சரிங்களா? பிரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு கருத்தாகம் பெறப்பட்ட நாடுனா யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஆனால் அதில் உள்ளக்கூடிய நோக்கங்களை சரிங்களா டிஃபைன் பண்ணது எது? இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தா அதனுடைய மேஜர் ஃபேக்டர்ஸ். சரிங்க சார், இந்த பிரியாம்பிளுடைய எலிமெண்ட்ஸ் என்ன, இந்த பிரியாம்பிளுடைய சப்ஜெக்ட்ஸ் என்ன, அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. பிரியாம்பிள் அப்படிங்கிறத 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சோர்ஸு, நேச்சர், அப்ஜெக்டிவ். சோர்ஸ், நேச்சர், அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை சோர்ஸ்? சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது, சரிங்களா, யாருக்காக எடுக்கப்பட்டது, இந்த 3ஐயும் உள்ளடக்கியது தான் சோர்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வி த பீப்புள். வி த பீப்புள், மக்களாகிய நாம் அப்படிங்கிறது தான் சோர்ஸ். அதுதான் ஆக்கம் மற்றும் மூலமாக இருக்குது. மூலம் எது? மக்களாகிய நாம், அதுதான் சோர்ஸ். சரிங்களா? செகண்ட் பாருங்க, நேச்சர். SSDR அப்படின்னு சொல்லுவோம். SSDR குரூப் 1 கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி இதை கேட்டுக்கிறாங்க. இந்த SSDR அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய நேச்சர். சரிங்க சார், இந்த SSS அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது, இந்த டிஆர் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது கேட்டிங்கன்னா, ஒன்று சோவர்னிட்டி, இறையாண்மை அப்படிங்கிறது சொல்லுது. ஃபர்ஸ்ட் அதுதான் இறையாண்மை தான் ஆர்டர். அந்த SSDR ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று சோவர்னிட்டி, இறையாண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா செக்யூலர். செக்யூலர் மீன்ஸ் மதச்சார்பற்ற. நான்காவது பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் மீன்ஸ் மக்களாட்சி. 6 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிப்பப்ளிக், குடியரசு. சரியா? பாருங்க, சோவர்னிட்டி இறையாண்மை, சோஷியல் பார்த்தீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிறது மீன் பண்ணக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நேச்சர்ஸ். வாட் ஆர் த நேச்சர் ஆஃப் த பிரியாம்பிள்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோவர்னிட்டி, சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இதுதான் அதனுடைய ஆர்டர். சரிங்களா? சோவர்னிட்டி ஃபர்ஸ்ட்ல இருக்கும், இறையாண்மை. இந்தியா என்பது இறையாண்மை மிக்க சரிங்களா சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படிங்கிறத லைனாக கொடுத்துருப்பாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா சரிங்களா கொடுத்துட்டு சோவர்னிட்டி, சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சர், அதனுடைய அமைவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அப்ஜெக்டிவ், அதனுடைய நோக்கம் என்ன? அப்ஜெக்டிவ் கேட்குறாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா JLEFI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ J ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், நீதி, நீதியை பெற்றுத்தருதல். சரிங்களா? மக்களுக்கான நீதியை பெற்றுத்தருதல். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் சரிங்களா இந்த கான்ஸ்டியூஷனை அமல்படுத்தக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு இருக்குது. குறிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. நீதிமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தலாம். அரசியலமைப்பினுடைய பாதுகாவலனே யார்? அதனுடைய கார்டியனே யார்? சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட நீதியை மக்களுக்கு யார் பாதிக்கப்பட்ட மக்களோ, சப்போஸ் எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உரிமை கிடைக்கல, சட்டமானது எனக்கு தரப்படலை, மீறப்படுது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளப்படுது அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்தை நாடினால் உங்களுக்கான நீதியை என்ன பண்ணும் அரசாங்கம் கண்டிப்பாக பெற்றுத்தரும். சரிங்களா? அப்போ அரசியலமைப்பினுடைய நோக்கமே என்ன? அதனுடைய நோக்கம் என்ன பாருங்க, ஜஸ்டிஸ், மக்களுக்கான நீதியை பெற்றுத்தருதல். அடுத்து பாருங்க, ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஈக்குவாலிட்டி மீன்ஸ் சமத்துவம்.
சமத்துவம். நாம் படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 14. ஆர்டிகல் இப்போ ரீசன் நடந்த எக்ஸாம்பிள் கூட பார்த்தா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிகல் 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் சரிங்களா இதில் மென்ஷன் பண்ணப்படுது. சரிங்களா, இது மட்டுமா கிடையாது. ஆர்டிகல் நம்பர் 15 பாருங்க, கல்வி மற்றும் உயர் படிப்பில் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு, எஸ்சி பீப்புள்ஸுக்கு, எஸ்டி பீப்புள்ஸுக்கு, ஓபிசி கேட்டகரி என்ன பண்ணுறாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சமத்துவமானது கல்வியில் வழங்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 16, ஆர்டிகலில் 16 எஸ்சி பீப்புள்ஸ், எஸ்டி பீப்புள்ஸ், பிசி பீப்புள்ஸ், எம்பிசி பீப்புள்ஸ் இவங்க அனைவருக்குமே பொது வேலைவாய்ப்பில் சம உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சம உரிமை. அப்போ ஆர்டிகல் 15 பிரகாரம் பார்த்தீங்கன்னா கல்வியில் அல்லது பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பில் உயர்கல்வி சேர்க்கையில் என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 100 சீட்னு வச்சுங்களேன், அந்த 100 சீட்டில் இத்தனை பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சியாக இருக்கணும், இத்தனை பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டியாக இருக்கணும், இத்தனை பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, கல்வியில் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பிலும் இப்போ நம்ம படிச்சு இல்லைங்க டிஎன்பிசியில் உதாரணம் சொல்ல பாருங்களேன், ஒரு 100 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியிருக்கும், மற்ற 31 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. சரிங்களா, அப்போ இந்த சமத்துவமானது இடஒதுக்கீடு மூலமாக இங்கே நிறுவப்படுதா? அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இனங்களை கொண்ட நாடு, பல்வேறு மொழிகளை கொண்ட நாடு, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடுனா கூட சமத்துவத்தின் மூலமாக இதை நிலைநாட்டுது, அரசியலமைப்பை நிலைநாட்டுது. ஸோ அதான் அதனுடைய செகண்ட் அப்ஜெக்டிவ். சரிங்களா, தேர்டு பாருங்க, லிபர்ட்டி. லிபர்ட்டி சுதந்திரம், தமிழில் சுதந்திரம், லிபர்ட்டினா சுதந்திரம். ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது, தனி மனித சுதந்திரம் பற்றி குறிப்பிடுகிறது. பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். இந்தியா முழுக்க நீங்களாம் போகலாம் வரலாம், இந்தியாவில் சங்கங்கள் ஏற்படுத்தலாம், இந்தியா முழுமைக்கும் எங்கு வேணாலும் தொழில் செய்யலாம். சரிங்களா, பேச்சுரிமை இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா எழுத்துரிமை இருக்குது. இப்படிப்பட்ட பல்வேறு அடிப்படை உரிமைகள் நம்ம என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க. அதுதான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்க எந்த மதத்தையும் பின்பற்றலாம். சரிங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு கல்வியையும் தொடரலாம், எந்த ஒரு பணியும் தொடரலாம், எந்த ஒரு இடத்தில் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கலாம், பொது மேடைகளில் பேசலாம், அரசாங்கத்துக்கு பாதிப்பு வராமல் இறையாண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது. அதை தவிர்த்து மற்றபடி என்ன பண்ணலாம், கருத்துக்களை வெளியிடலாம். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ அடுத்து பாருங்கள் ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டி ஃப்ராட்டர்னிட்டி தமிழில் பேர் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். சகோதரத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி மீன்ஸ் சகோதரத்துவம். இந்தியா என்பது ஒரு சமய சார்பற்ற நாடு. எந்த விதமான மதங்களும் மொழிகளும் ஜாதிகளும் அடிப்படையில் இந்தியாவானது செயல்படலை. இந்தியா எந்த ஒரு மதத்தையுமே முன்னிறுத்தலை. சரிங்களா, அனைத்து மக்களுமே சகோதரத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்க. இந்தியாவும் அதை பின்பற்றுறது. அதான் அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். சரிங்களா, சகோதரத்துவம். அடுத்து பாருங்க இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி மீன்ஸ் தமிழில் ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது இனம், மொழி, ஜாதி அனைத்துமே கடந்து சரிங்களா தேசத்திற்காக, ஒரு சட்டத்திற்காக அல்லது ஒரு நிகழ்வுக்காக ஒருமையாக என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க, ஒற்றுமையோடு செயல்படுறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு தான் இந்தியா. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் தென் இன்டெகிரிட்டி இவற்றை வழங்குவது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதுதான் பிரியாம்பலோட நோக்கம் கூட. சரிங்களா, ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரியாம்பல் மீன்ஸ் இந்த எலமெண்ட்ஸ் அனைத்துமே அடங்கும். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க நேச்சர் ஆஃப் த பிரியாம்பல் மீன்ஸ் இறையாண்மை. சரிங்களா, சோவர்னிட்டி. அடுத்து பார்த்தா சோஷியலிஸ்ட். அடுத்து பார்த்தா செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இவற்றை உள்ளடக்கியது தான் நேச்சர் ஆஃப் த பிரியாம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோர்ஸ் ஆஃப் த பிரியாம்பல் எது பாருங்க, சோர்ஸ் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் சோர்ஸ். அதுதான் மக்களாகிய நாம் அப்படிங்கிறது அதனுடைய மூலமாக இருக்குது, மூல ஆதாரமாக இருக்குது. சரிங்களா, ஸோ கிளான்ஸ் பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே நம்ம எடுத்துக்கிறோம், ஃப்ரம்
drawn from USA Constitution. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வந்தது யாரு? ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணுறாரு? இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எந்த தேதியில் முன்மொழியப்படுது பாருங்க, டிசம்பர் 13, 1946 இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது முன்மொழியப்படுது. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது பாருங்க, ஜனவரி 22, 1947 தான் இந்த நோக்க தீர்மானமானது ஏற்றுக்கொள்ளப்படுது. யாரால் ஏற்றுக்கொள்ளப்படுது? அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? இட் இஸ் ஜஸ்ட் த இன்ட்ரோடக்ஷன், இட் இஸ் த ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் அறிமுகமே முகவுரை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இவற்றை உள்ளடக்கியதான் பிரியாம்பிள், முகவுரை அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாம்பிள் பார்த்தீங்கன்னா சில கூற்றுக்கள் இருக்குது. பிரியாம்பிள்னா என்ன, பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவது அப்படிங்கிறத பல்வேறு நபர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டத்தில் சில கொட்டேஷன்ஸை முன்மொழிகிறாங்க. சரிங்களா? அது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, த பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப். சரிங்களா? அரசியலமைப்பின் ஜாதகமே முகவுரை. தமிழில் சொல்ல போனால் அரசியலமைப்பின் ஜாதகமே முகவுரை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த 2021 Jan 3 நடந்த குரூப் 1 கொஷின்ஸினுடைய ஸ்டடீஸ் தான் இது. இந்த குரூப் 1 கொஷின்ஸில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொட்டேஷன்ஸ் யார், சரிங்களா, என்ன சொன்னாங்க, சரிங்களா, மேட்ச் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா யார் சொன்னான்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப், சரிங்களா, அரசியலமைப்பின் ஜாதகமே அப்படின்னு சொன்னது யார்? KM முன்ஷி. அவர் பேர் பார்த்தீங்கன்னா KM முன்ஷி அப்படிங்கிற நபர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எதில் அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியில் மெம்பர் இவர் KM முன்ஷிங்கிறது யார்? டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுவினுடைய ஒரு உறுப்பினர் தான் KM முன்ஷி. சரியா? அவர் என்ன சொல்றாரு? அரசியலமைப்பின் ஜாதகம் தான் என்ன சொல்றாரு? முகவுரை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, கீ நோட் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு? கீ நோட் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு? எர்னஸ்ட் பெர்கர். சரிங்களா? அரசியலமைப்பின் திறவுகோல் தான் அரசியலமைப்பின் திறவுகோல் தான் இந்த முகவுரை அப்படின்னு சொன்னது யாரு? எர்னஸ்ட் பெர்கர். இந்த எர்னஸ்ட் பெர்கர் என்ன சொல்றாரு? அரசியலமைப்பினுடைய திறவுகோல் தான் இந்த முகவுரை அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் a keynote to the constitution. ஸோ தேர்ட் பாருங்க, சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் ஆன்மா தான் இந்த பிரியாம்பிள், முகவுரை சொன்னது யாரு? தக்கூர்தாஸ் பர்காவா. தமிழ்ல தக்கூர்தாஸ் பார்காவா என்ன சொல்றாரு? அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. சொன்னது யாரு? தக்கூர்தாஸ் பர்காவா. ஸோ அடுத்து பாருங்க, பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம். பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் சொன்னது யாரு? சர் ஐவர் ஜென்னிங்ஸ். அவர் பேரு சர் ஐவர் ஜென்னிங்ஸ். இது அப்படியே உங்களுடைய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே மேட்ச் ஃபாலோயிங் அப்படியே எடுத்துருப்பாங்க. வழக்கறிஞர் சொர்க்கம் சொன்னது யாரு? ஐவர் ஜென்னிங்ஸ். லாஸ்ட் பாருங்க, ஐடென்டிட்டி ரிசிப்ட், அடையாள அட்டை. ஐடென்டிட்டி ரிசிப்ட் மீன்ஸ் அடையாள அட்டை. முகவுரை என்பது அடையாள அட்டை என்று சொன்னது யாரு? பால்கிவாலா. அவர் பேரு பால்கிவாலா. அவர் பேரு எக்ஸாக்டா பால்கிவாலா. ஸோ இந்த 5 கொட்டேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா சரிங்களா கேட்டே இருப்பாங்க. குரூப் 2 கொஷின்ஸில் அல்லது குரூப் 1 கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இது. பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் சொன்னது யாரு? KM முன்ஷி. இட் மீன்ஸ் தமிழ் என்னது? அரசியலமைப்பின் ஜாதகமே. அடுத்து பாருங்க, கீனோட் டு தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் திறவுகோல் என்று சொன்னது யாரு? எர்னஸ்ட் பெர்கர். தேர்ட் பாருங்க, சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா, அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னது யாரு? தாக்கூர்தாஸ் பார்காவா. அடுத்து பாருங்க, பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ், வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யாரு? சர் ஐவர் ஜென்னிங்ஸ். கடைசியா பாருங்க, ஐடென்டிட்டி ரிசீட் அப்படின்னு சொன்னது யாரு? பால்கிவாலா. அடையாள அட்டை என்று சொன்னது யாரு? பால்கிவாலா.
இதான் பார்த்தீங்கன்னா அதை பற்றிய கூற்றுகள் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அடுத்து பாருங்க, கேசஸ். வாட் ஆர் த கேசஸ் ரிகார்டிங் வித் பிரியாம்பிள்? முகவுரை தொடர்பான வழக்குகள் என்ன? சரிங்களா, முகவுரை ஆக்சுவலாக வந்து அதை தொடர்ந்து வழக்கு தொடர முடியுமா? முகவுரை மேலே ஏன் வழக்கு தொடர்றாங்க? முகவுரை அப்படிங்கிறது என்ன மீன் பண்ண பார்த்துருப்போம். சரிங்களா, இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரீஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். நம்ம என்ன பார்த்த மாதிரி ஒரு அறிமுகம் தான், அரசனுடைய ஒரு அறிமுகம் தான் இந்த முகவுரை. சரிங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் ஜஸ்டிகபிள். இந்த முகவுரையை நீதி விசாரணைக்கு உட்படுத்த இயலாது. சரிங்களா, எழுதிங்க, நீதி விசாரணைக்கு உட்படுத்த இயலாது, இயலாது மற்றும் கூடாது. சரிங்களா சார், வாட் இஸ் மீன் பை நான் ஜஸ்டிகபிள் சார் அப்படின்னா என்ன? நான் ஜஸ்டிகபிள் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்ட என்ன பண்ணுறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன், விதியின் 226 பிரகாரம் என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுமே ஆனால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றேன். சரிங்களா, என்னுடைய ரிட்டை நான் ஃபைல் பண்ணுறேன். இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட்னா 32 விதியின் கீழே ஃபைல் பண்ணுறேன், ரிட் ஃபைல் பண்ணுறேன். ஒரு உரிமை எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்ணுறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன். அப்போ இந்த முகவுரை தொடர்பான விஷயங்கள் எனக்கு கிடைக்க பெறல அப்படின்னா நான் நீதிமன்றத்தை அணுக முடியுமா அப்படின்னா அணுக முடியாது. அதுதான் நான் ஜஸ்டிகபிள். நம்ம சொன்ன மாதிரி சோவர்னிட்டியோ, செக்யூலரோ, டெமோக்ராட்டிக்கோ, ரிப்பப்ளிக்கோ, சரிங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இன்டெகிரிட்டி, இதில் எந்த ஒரு எலமெண்ட் நமக்கு கிடைக்கிறனாலுமே நம்ம என்ன பண்ண முடியாது, அரசாங்கத்தின் மீதோ அல்லது கான்ஸ்டியூஷன் மீதோ கேஸ் எல்லாம் போட முடியாது, நீதிமன்றத்தை நாட முடியாது. நீதிமன்றம் அதுக்கு பொறுப்பானது அல்ல அப்படிங்கிறது தான் நான் ஜஸ்டிகபிள். டிபிஎஸ்பி நம்ம படிச்சிருப்போம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். சரிங்களா, அப்படி படிப்போம். இட் இஸ் நான் ஜஸ்டிகபிள் பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிகபிள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங். சரிங்களா, சரி. கேன் வி amend the preamble? அடுத்த கொஸ்டின் தான், கேன் வி amend the preamble or not? நம்மால இந்த முகவுரையை திருத்த இயலுமா, முகவுரையை மாற்ற இயலுமா, திருத்தி எழுத முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் amendability. எஸ், முகவுரையை திருத்த இயலும், முகவுரையை திருத்த இயலும். விதியின் 368 பயன்படுத்தி தான் திருத்த முடியும். நம்முடைய பார்ட் நம்பர் 20 கொடுத்துருப்பாங்க. பார்ட் நம்பர் 20 368 அப்படிங்கிற ஆர்டிகல்னு சொல்றாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, திருத்தங்கள், அரசியலமைப்பின் திருத்தங்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த விதியை பயன்படுத்தி 20வது பகுதியை பயன்படுத்தி அதில் உள்ள 368வது விதியின் கீழே இந்த பிரியாம்பல் நம்ம என்ன பண்ணலாம், திருத்தலாம். இட் இஸ் அமெண்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், அமெண்டபிள் அப்படின்னா யாருனாலும் வழக்கு விட்டுலாமா அல்லது யாராலையும் மாற்றலாம்னா பாராளுமன்றம் தான் மாற்ற முடியும். பாராளுமன்றத்தில் ஒரு அரசியல் அமைப்புக்கு என்ன திருத்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுமோ அந்த சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், இந்த பிரியாம்பலை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். சரிங்க சார், இந்த பிரியாம்பல் மேலே யாராச்சும் வழக்கு தொடர்ந்துருக்காங்களான்னா எஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வழக்குகளானது பிரியாம்பலை பேஸ் பண்ணி தொடரப்பட்டது. கேஸ் நம்பர் 1 பெருபாரி யூனியன், பெருபாரி யூனியன் கேஸ் 1960ஆம் ஆண்டு. இந்த பெருபாரி வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பெருபாரி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்றைய பங்களாதேஷ் பார்த்தீங்களா, அதாவது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த ஒரு பகுதியில் பெருபாரி அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி இருக்குது. இந்த பெருபாரி பகுதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கம் பெருபாரியை வங்காளதேசத்துக்கு அதை பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் விட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஏரியா பேர் தான் பெருபாரி அப்படிங்கிறது. சரிங்களா, நமக்கு தேவையில்லை. இந்த பெருபாரி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பலை சரிங்க திருத்த முடியுமா முடியாதா, பிரியாம்பலை அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1960 முதல்ல ஒரு கேஸு பதியப்படுது. அதுதான் பெருபாரி யூனியன் வழக்கு. முகவரி தொடர்பான முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெருபாரி வழக்கு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய வேர்டிக்ல பிரியாம்பலை திருத்த இயலாது, அது மட்டும் இல்லாத இந்த முகவுரையானது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியே இல்லை,
இப்போ அரசமைப்பினுடைய பகுதி இருந்தால் மட்டும் திருத்த முடியும். பார்ட் நம்பர் 1 2 3 20 24 திருத்த முடியும். அப்போ அதெல்லாம் என்னது? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆனால் இந்த கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதில்? இந்த பெருபாரி வழக்கில். சரிங்களா? இதை தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு கேஸ் பதியப்படுது. சரிங்களா? கேஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கேஸ் தான், கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1973ஆம் ஆண்டு கேரளாவை சார்ந்த கேசவானந்த பாரதி என்ன பண்றாரு அப்படின்னா முகவரி சார்பான ஒரு வழக்கை பதிகிறார். சரிங்களா? கேஸ் நம்பர் 2 பாருங்க, கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த் பாரதி கேஸ் 73. இப்போ ரீசெண்டாக நடந்த 2020 நடந்த யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டினோட கேட்டிருந்தேன். சரி, இந்த கேஸ் எதற்காக தொடரப்படுது, அதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேஸ் ஆனது பதியப்படுது. இதற்கு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. பெருபாரியில் வந்த கேஸினுடைய தீர்ப்புக்கும் இதில் வந்த தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒரு கான்ட்ரா இருக்குது. என்ன அப்படின்னா it is a part of the constitution. இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு தீர்ப்பானது வெளியிடப்படுது. கேசவானந்த பாரதி வழக்கில் தான் முதலாக பிரியாம்பிள் அப்படிங்கிறது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாத it is amendability element அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது திருத்த முடியும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது முதல் கட்ட தீர்ப்பு. இரண்டாவது கட்ட தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முகவரியை திருத்த இயலும், சட்ட திருத்த பயன்படுத்தி விதியின் 368 பயன்படுத்தி திருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பார்த்த சோவர்னிட்டி, செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இன்டெகிரிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இப்படிப்பட்ட ஏதாச்சும் எலமெண்ட்டை நீங்க மாற்றியமைக்காம திருத்தணும். அங்கதான் வச்சு கேட்கிறாங்க என்ன அப்படின்னா without changing the basic structure of the constitution. basic structure முகவரினுடைய அடிப்படை தன்மை மாற்றாமல் பிரியாம்பிளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் என்ன பண்ணலாம்? திருத்திக்கலாம். சரிங்க சார், அப்ப அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சோர்ஸ் ஆஃப் த பீப்புள், அதான் பேசிக். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள், அதுதான் பார்த்தீங்கன்னா சோவர்னிட்டி, செக்யூலர், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், அதையும் மாற்ற முடியாது. தென் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க, என்ன சொல்றாங்க? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இன்டெகிரிட்டி. அப்ப இப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் திருத்த முடியாது. அப்ப நான் சொன்ன மாதிரி த சோர்ஸ் ஆஃப் த பீப்புள், சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதையும் மாற்ற முடியாது. நேச்சர் ஆஃப் த பிரியாம்பிள் அதையும் மாற்ற முடியாது. அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரியாம்பிள் அதையும் மாற்ற முடியாது. வித்வுட் சேஞ்சிங் த நேச்சர், அப்ஜெக்டிவ் ஆர் வித்வுட் சேஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இட் இஸ் அமெண்டபிலிட்டி போர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிப்படை தன்மை மாற்றாம நீ என்ன மாத்திப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக முதலாக நம்மளுடைய பிரியாம்பிள் ஆனது திருத்தப்பட்டிருக்குது. இட் இஸ் அமெண்டட் ஃபார் ஒன் டைம். ஒரே ஒரு முறை மட்டுமே இதுவரை முகவரியான திருத்தப்பட்டிருக்குது. அதுக்கு மேல திருத்தப்பட்டிருக்குன்னா கிடையாது. அது எப்ப 1976/42nd அமெண்ட்மெண்ட் 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின் கீழே தான் என்ன பண்றாங்க? இந்த பிரியாம்பிளை திருத்திருக்கிறாங்க. சரிங்க சார், அமெண்டபிலிட்டி அப்படின்னா என்ன, அல்லது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா we drawn from சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன். சவுத் ஆப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த அமெண்டபிலிட்டி அப்படிங்கிறது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் 20 கீழே விதியின் 38 பயன்படுத்தி இந்தியாவினுடைய அரசியலமைப்பை திருத்தலாம். சரிங்களா? சரிங்க சார், இந்த டேர்ம் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா
ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை நீக்குதல், புதிதாக சட்டங்களை உருவாக்குதல் அல்லது சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருதல், ஆல்டரிங், ரிமூவிங் ஆர் ஆடிங். இந்த மூணுமே சேர்ந்தது அது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா? சரிங்க சார், இந்த 1976ல 42nd அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 வேர்டு ஆட் பண்றாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் தென் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு 3 சொற்களை ஆட் பண்றாங்க. சரிங்களா? சோஷியலிஸ்ட் மீன்ஸ் பார்த்தா சமதர்மம், சமதர்மம் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்றாங்க. செக்குலர் அப்படின்னா மதச்சார்பற்ற அப்படிங்கிற டேர்ம் ஆட் பண்றாங்க. இன்டெகிரிட்டி மீன்ஸ் ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடு அப்படிங்கிற சொல்லையும் ஆட் பண்றாங்க. கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. which of the following element were not added to the constitution, were not added to the preamble by 42nd amendment? பின்வரும் எந்த ஒரு கூறுகளானது 42வது திருத்தத்தின் கீழ் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4 கொடுப்பாங்க. அந்த 4ல இது 3 இருந்துச்சுன்னா அது தவிர்த்து எது இருக்குதோ அதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாங்க பாருங்க. சோஷியலிஸ்ட் சமோதனம் அப்படிங்கிறத ஆட் பண்றாங்க. செக்யூலர் மதச்சார்பற்ற அப்படிங்கிற டேர்மும் ஆட் பண்றாங்க. இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு அப்படிங்கிற டேர்ம் ஆட் பண்றாங்க. சரிங்களா? சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. இந்தியாவினுடைய உண்மையான எழுதப்பட்ட அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன பண்ணுறாங்க, சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற டேர்மை கொண்டு வராங்க. அப்போ 1976க்கு முன் இந்த 3 சொற்களுமே அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை. சரியா? ஸோ தான் கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் முதன்முறையா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்படுது. பேசிக் ஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய உண்மையான எழுதப்பட்ட அரசியலமைப்பில் அடிப்படை தன்மை பற்றி விளக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஸோ இட் வாஸ் originated by Keshavananda Bharati case. It is also called as judicial innovation. நீதிமன்ற கருத்தாக்கம், நீதிமன்ற கருத்துருவாக்கம் சொல்லப்படும் judicial innovation. The basic structure of the constitution was driven from or drawn from judicial innovation, not by the original constitution of India. இந்திய அரசியலமைப்பினுடைய உண்மையான சாசனத்தில் அடிப்படை தன்மை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் கேசவானந்த பாரதியோட வழக்கினுடைய தீர்ப்புல என்ன சொல்றாங்க, இது ஜுடிஷியல் இனோவேஷன் மூலமாக நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டுமா சொன்னாங்களா? கிடையாது. என்ன சொன்னாங்க, பிரியாம்பிள் அப்படிங்கிறத அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா? இட் இஸ் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது, இட் இஸ் அமெண்டபிலிட்டி போர்ஷன் அப்படின்னு சொன்னாங்களா? வெரி குட். செகண்ட் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இட் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இது அரசமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பெருபாரி கேஸ் என்ன சொன்னாங்க, இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொன்னாங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பாருங்க, இதனுடைய அடிப்படை தன்மை மாற்றாமல் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெண்டபிலிட்டி தான் திருத்திக்கலாம், ஆனால் என்ன என்ன பண்ணக்கூடாது, அதனுடைய அடிப்படை தன்மைகளை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோவரிட்டி, செக்யூலர், டெமோக்ரட்டி, ரிப்பப்ளிக், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சரிங்களா, ஜஸ்டிஸ், இப்படிப்பட்ட எந்த அளவு எலமெண்ட்டையும் நீங்கள் நீக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணப்பட்டது தான் 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டு, செக்யூலர் அப்படிங்கிற வேர்டு, இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வேர்டு. சரிங்களா? ஸோ கேஸ் நம்பர் 3 பாருங்க, எல்ஐசி கேஸ். எல்ஐசி வழக்கு 1995, 1995ல ஒரு வழக்கு வருது, அதுதான் எல்ஐசி வழக்கு. இந்த வழக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் கூட இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா, அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்பான ஒரு 3 வழக்குகள். ஒன்று என்னது, பெருபாரி யூனியன் வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, சரிங்களா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா எல்ஐசி வழக்கு 1995. இந்த 3 வழக்கு தான் இதுவரைக்கும் பிரியாம்பிள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள். அதே போல பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் அப்படிங்கிறது அமெண்ட் பண்ண முடியுமானா, எஸ், இட் கேன் பி அமெண்டட், சரிங்களா, பட் வித்தவுட் சேஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அடிப்படை தன்மை மாற்றம் என்ன பண்ணலாம், திருத்தலாம். அதே போல பார்த்தீங்கன்னா
ஒரு டைம் இது வரைக்கும் அமெண்ட் பண்ணிக்கிறாங்க எதை பிரியாம்பிள். எந்த ஆண்டு பாருங்க 1976 42 மூலமா இந்த 3 சொற்களானது சேர்க்கப்பட்டிருக்குது. ஸோ அடுத்து பாருங்க இட் இஸ் நான் ஜஸ்டிகபிள். இந்த பிரியாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி விசாரணைக்கு உட்படுத்த முடியுமானா முடியாது. அது மட்டுமா அது பாருங்க அதை பத்தின சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க, அதை பத்தின கூற்றுகள் பாருங்க. ஒன்று பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் சொன்னது யாரு? கேஎம் முன்ஷி. ரெண்டாவது பாருங்க கீநோட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு? எர்னஸ்ட் பர்கர். தேர்ட் பாருங்க த சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொன்னது யாரு? சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தகோதாஸ் பாக்காவா. ஃபோர்த் பாருங்க பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் சொன்னது யாரு? ஐவர் ஜென்னிங்ஸ். கடைசியா பாருங்க ஐடென்டிட்டி கார்டு அல்லது ஐடென்டிட்டி ரிசிப்ட் சொன்னது யாரு? பால்கிவாலா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதை பற்றின கொட்டேஷன்ஸும் அதை பற்றின கேசஸும் அதை பற்றின அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸும். சரிங்களா?